Good morning children. How are you? Subject Science. Topic Chapter 7 The Story of Cooking Food. Chapter 7 ல previous classல என்ன பார்த்தோமோ அதை once recall பண்ணிட்டு next pageக்கு நம்ம போலாம். Okay students, last classல என்ன பார்த்தோம்? Different ways of cooking food. ஒரு ஃபுட்டை குக் பண்றதுக்கு எந்தெந்த different methodல குக் பண்ணுவோம்னு பார்த்தோம். First one boiling. வாட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஃபுட்டை குக் பண்ணா அதுதான் வந்து பாயிலிங். இதுல வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ரைஸ், தால், ராஜ்மா, சன்னா, வெஜிடபிள், மீட், எக் எல்லாமே வந்து இந்த பாயிலிங் மெத்தட்ல நம்ம குக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டீமிங். ஸ்டீம் மூலமா ஒரு ஃபுட்டை குக் பண்றதா வந்து ஸ்டீமிங். இட்லி, தோக்லா, ஆப்பம், வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே ஸ்டீமிங் மெத்தட்ல நம்ம குக் பண்ணுவோம். இதுல குக் பண்றதுனால ஒரு ஃபுட் வந்து சீக்கிரமா குக் ஆயிரும். நெக்ஸ்ட் எந்த ஒரு நியூட்ரியன்ஸுமே வந்து லாஸ்ட் ஆகாது. இதுலயே வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ரோஸ்டிங். டைரக்டா ரா ஃபுட்டை வந்து அப்படியே லோ ஃபயர் ஆர் ஹீட்ல வச்சு குக் பண்றதா வந்து ரோஸ்டிங். இது வந்து பழங்காலத்துல இருந்தே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மெத்தட். பீனட்ஸ், கார்ன், கிராம், வெஜிடபிள், சிக்கன், மட்டன் இதெல்லாமே வந்து ரோஸ்டிங் மெத்தட்ல நம்ம குக் பண்ணுவோம். இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் இதுல வந்து கொஞ்சமா ஆயில் யூஸ் பண்ணுவோம். சில டைம் வந்து ஆயிலே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பேக்கிங். இது வந்து அவன் ஆர் கிரிடில் யூஸ் பண்ணி குக் பண்றதா வந்து பேக்கிங் மெத்தட். சப்பாத்தி, கேக், பிரெட், பிஸ்கட் எல்லாமே வந்து பேக்கிங் மெத்தட்ல நம்ம செய்வோம். அது மட்டும் இல்லாம சம் வெஜிடபிள் மீட் கூட பேக்கிங் மெத்தட்ல நம்ம குக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃப்ரையிங். ஹாட் ஆயில்ல வந்து நம்ம ஒரு ஃபுட்டை குக் பண்றதா வந்து ஃப்ரையிங். பூரி, சமோசா, ஜிலேபி, பக்கோராஸ் எல்லாமே வந்து ஃப்ரையிங் மெத்தட்ல நம்ம செய்வோம். இது வந்து ரொம்பவே கிரிப்ஸ் அண்ட் டேஸ்டியா வந்து இருக்கும். அதனால வந்து நம்ம ஃப்ரைடு ஃபுட்டை ரொம்ப அதிகமா சாப்பிடக்கூடாது. ரொம்ப அதிகமா சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே பேட். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ல ஒரு ஃபுட் ஐட்டம் குக் பண்றப்போ நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ வந்து நீங்க ஃப்ரை பண்ணீங்கன்னா ஒரு டேஸ்ட்ல இருக்கும், பேக் பண்ணா ஒரு டேஸ்ட்ல இருக்கும், ரோஸ்ட் பண்ணா ஒரு டேஸ்ட்ல இருக்கும், பாயில் பண்ணா ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ல நம்ம குக் பண்றப்போ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் குக்கிங் ஃபுட். அல்ல 5 மெத்தட்ஸ் பார்த்தோம். என்னது? பாயிலிங், ஸ்டீமிங், ரோஸ்டிங், பேக்கிங், ஃப்ரையிங். ஞாபகம் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் டுடேஸ் டாபிக் fuels and stoves used for cooking. குக்கிங்க்கு fuels and stove யூஸ் பண்ணுவோமா? அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். You have learned that food is cooked by heating. Things that produce heat on burning are called fuels. Coal, firewood, kerosene or charcoal are used as fuels in a stove. Coal and wood stoves give out a lot of smoke and cause pollution when food is cooked in them. ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ஃபுட்டை வந்து குக் பண்றது வந்து ஹீட்டிங் மூலமா தான் வந்து குக் பண்றோம். எது வந்து ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் வந்து ஃபியூயல்ஸ். கோல், ஃபயர்வுட், கெரோசின் வந்து ஃபியூயலா நம்ம யூஸ் பண்றோம். கோல்னா நிலக்கரி, ஃபயர்வுட்னா விறகு யூஸ் பண்ணி மரமெல்லாம் யூஸ் பண்ணி தீ போடுவோம்ல, அதுதான் வந்து ஃபயர்வுட். நெக்ஸ்ட் கெரோசின்னா மண்ணெண்ணெய். கோல் அண்ட் வுட் ஸ்டவ் வந்து நிறைய ஸ்மோக்கை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸ்மோக்னா புகை. அதனால நமக்கு பொல்யூஷன் நடக்கும். ஒரு ஃபுட்டை குக் பண்றப்ப வந்து அது என்ன பண்ணுனா நிறைய ஸ்மோக்கை ரிலீஸ் பண்றதுனால நமக்கு பொல்யூஷன் நடக்கும். Nowadays, gas stove that use gas from cylinder or pipes are used for cooking. Hot plates and ovens that run on electricity are also used for cooking. No other fuel is needed in this case. இப்போ நவடேஸ் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா கேஸ் ஸ்டவ் வந்து யூஸ் பண்றோம். சிலிண்டர், பைப்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணுவோம்னா கேஸ் ஸ்டவ் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஹாட் பிளேட்ஸ் அண்ட் அவன் வந்து எது மூலமா ஒர்க் ஆகுதுன்னா எலக்ட்ரிசிட்டி மூலமா ஒர்க் ஆகுது. ஒரு ஃபுட்டை குக் பண்றதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. எலக்ட்ரிசிட்டினா என்னன்னு தெரியுமா? கரண்ட். கரண்ட் மூலமா இந்த ஹாட் பிளேட்ஸ், அவன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபுட்டை வந்து குக் பண்ணிக்கலாம். இந்த ஹாட் பிளேட்ஸ் அவனுக்கு வந்து எந்த ஒரு ஃபியூலுமே தேவையில்லை. Next, a solar cooker also does not need any fuel. Sorry students, a solar cooker also does not need any fuel. It uses solar energy, that is the heat from the sun to cook food. Solar cookers save fuel and do not cause any smoke.
ஓகே, சோலார் குக்கருக்கு வந்து ஃபியூயல் வந்து தேவையில்லை. அது வந்து சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபுட்டை வந்து குக் பண்ணிக்கலாம். சோலார் எனர்ஜி எதுல இருந்து கிடைக்கும்? சன்ல இருந்து இந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வைக்கிறதா வந்து சோலார் எனர்ஜி. ஸோ சன்ல இருந்து கிடைக்கிற சோலார் எனர்ஜி எடுத்து நம்ம ஒரு ஃபுட்டை குக் பண்றது தான் வந்து சோலார் குக்கர். சோலார் குக்கர் மூலமா நம்ம ஃபியூயலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபியூயலை யூஸ் பண்ணாதனால ஃபியூயலை சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல இருந்து எந்த ஒரு ஸ்மோக்குமே வந்து ரிலீஸ் ஆகாது, புகையுமே வந்து ரிலீஸ் ஆகாது. ஓகே, இங்க என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் வந்து அவன். நெக்ஸ்ட் இதுதான் வந்து சோலார் குக்கர். யுடென்சில்ஸ் யூஸ்ட் ஃபார் குக்கிங் ஃபுட். ஒரு ஃபுட்டை குக் பண்றதுக்கு என்ன வேணும்? மெயினா நமக்கு என்ன வேணும்? வெசல், பாத்திரம் வந்து வேணும். அதுதான் வந்து யுடென்சில்ஸ். யுடென்சில்ஸ் ஆர் த வெசல்ஸ் யூஸ்ட் இன் ஹவுஸ்ஹோல்ட் ஃபார் குக்கிங், ஸ்டோரிங், ப்ரிசர்விங் அண்ட் வேரியஸ் அதர் பர்பஸ். யுடென்சில்ங்கிறது தான் வந்து வெசல். அது வந்து நம்ம ஹவுஸ்ஹோல்ட்ல வந்து குக் பண்றதுக்கு, ஸ்டோர் பண்றதுக்கு, ப்ரிசர்வ் பண்றதுக்கு, இந்த மாதிரி வேரியஸ் பர்பஸ்க்கு கூட வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இன் earlier times utensils were made up of various materials was such as clay, stone, wood, copper, bronze, silver, gold, etc. The selection of the material depend mostly on the purpose for which the utensil was used. ஓகே, ஏர்லியர் டைம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யுடென்சில் வந்து எந்த மெட்டீரியலால செஞ்சாங்க அப்படின்னா, எதை யூஸ் பண்ணி செஞ்சாங்க அப்படின்னா கிளே, ஸ்டோன், வுட்டு, காப்பர், பிரான்ஸ், சில்வர், கோல்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து செஞ்சாங்க. ஒரு மெட்டீரியலை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா அது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்கிறத சார்ந்துதான் வந்து ஒரு மெட்டீரியலை வந்து செலக்ட் பண்ணுவோம். Next, in desert areas, earthen utensils were commonly used, whereas in areas with trees, utensils made up of wood were also used. In some parts of India, utensils made up of metal and stone were also used. Okay, desert area, இந்த பாலைவனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா earthen utensils தான் வந்து காமனா யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா மண்பாண்டங்கள் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ட்ரீ இருக்கிற ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா உட்டால செய்யப்பட்ட ஒரு வெசல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. உடனே மரத்தால செய்யப்பட்டிருப்பாங்க. இந்தியால சம் பார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மெட்டல் அண்ட் ஸ்டோனால செய்யப்பட்ட யுடென்சில்ஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. Next, in modern times, utensils are made up of iron, aluminium or stainless steel. Pressure cookers are very commonly used to cook food. Modern times la பாத்தீங்கன்னா iron, aluminium or stainless steel ஆல செய்யப்பட்ட utensils தான் வந்து யூஸ் பண்றோம். pressure cooker வந்து காமனா ஒரு ஃபுட்டை வந்து குக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். Next is spices and herbs. Spices and herbs are parts of a different plants. They are used in cooking to add special flavor and taste to food. Some spices also add color to the food. There are many different kinds of spices and herbs. Each one of them has its own special taste and smell. India is famous for its spices. Okay, spices and herbs வந்து different plants வந்து கிடைக்கக்கூடிய ஒன்று. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஃபுட்டை வந்து குக் பண்றப்ப வந்து அந்த ஃபுட்டுக்கு வந்து ஃபிளேவர் கொடுக்கறதுக்கும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக வந்து இந்த ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். சில ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டுக்கு வந்து கலரை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டர்மரிக். டர்மரிக்னா என்னது? மஞ்சள். மஞ்சள் வந்து நம்ம ஒரு ஃபுட்டுக்கு வந்து கலர் கொடுக்குதா, அதுக்காக கூட அந்த ஸ்பைசஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய ஸ்பைசஸ் அண்ட் நிறைய ஹெர்ப்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு ஸ்மெல் வந்து இருக்கும். இந்தியா வந்து எதுல ஃபேமஸ்னா ஸ்பைசஸ்ல வந்து நம்ம இந்தியா வந்து ஃபேமஸா இருக்கு. Some of the commonly used spices and herbs are asafoetida, hing, chilies, lal mirch, clove, long, cumin seeds, jeera, cardamom, elachi, pepper, kali mirch, mustard seeds, roy, turmeric, haldi, mint, pudina, கொரியாண்டர், தன்யா. இதெல்லாம் வந்து காமனா யூஸ் பண்ற ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். எதுனா அசஃபோடைடா ஹீங் அப்படின்னா பெருங்காயம், சில்லிஸ் லால் மிர்ச்னா மிளகாய், கிளவ் லவங் அப்படின்னா வந்து கிராம்பு, கியூமின் சீட் ஜீரா சீரகம், காடமம் ஏலாச்சி ஏலக்காய், பெப்பர் காலிமிர்ச் மிளகு, மஸ்டர்ட் சீட்ஸ் ராய் கடுகு, டர்மரிக் ஹல்தி மஞ்சள், மின்ட் புதினா, கொரியாண்டர் தன்யா அப்படின்னா வந்து கொத்துமல்லி. இது எல்லாமே காமனா யூஸ் பண்ற ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். அது மாதிரி பிக்சர்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? கிளவ்லாங் அதாவது கிராம்பு. நெக்ஸ்ட் பெப்பர் காலிமிர்ச்னா மிளகு, மஸ்டர்ட் சீட்ஸ் ராய்னா கடுகு. நெக்ஸ்ட் டர்மரிக் ஹல்தி மஞ்சள்,
மின்ட் புதினானா புதினா பார்த்திருக்கீங்களா? Next, do you know? Salt, though used in many foods to add taste, is not a spice, as it is not a part of any plant. Thekadi, a village in Kerala, is known as the land of spices. 1/4 of the world's total spices are produced here. Okay. இப்போ டூ யூ நோல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? சால்ட் என்னது? உப்பு எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஃபுட்டுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்காக சால்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்பைசஸ் வந்து ஒரு ஃபுட்டுக்கு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஸ்பைசஸ் யூஸ் பண்றோம். இப்போ சால்ட்டை வந்து நம்ம ஸ்பைசஸ்ன்னு சொல்லாமா? சொல்லக்கூடாது. சால்ட் வந்து ஒரு ஃபுட்டுக்கு டேஸ்ட் தான் கொடுக்குது, ஆனா வந்து அது வந்து ஸ்பைசஸ் கிடையாது. அது வந்து பிளான்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் கேரளால வந்து தேக்கடிங்கிற ஒரு வில்லேஜ் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ். ஸ்பைசஸோட லேண்ட்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா 1/4 of the world's total spices are produced here. நாலுல வந்து ஒரு பங்கு வந்து இந்த வேர்ல்டுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த வில்லேஜ்ல தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால நம்ம அது என்னன்னு சொல்லலாம்னா லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட சாப்டர் 7 வந்து ஓவர். இதை வந்து நீங்க ஒன்ஸ் நல்லா ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோமோ அதை ஒன்ஸ் வந்து நம்ம ரீகால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஃபியூயல்ஸ் அண்ட் ஸ்டவ்ஸ் யூஸ்டு ஃபார் குக்கிங். மெயினாக வந்து நம்ம ஒரு ஃபுட்டை குக் பண்ணுறது வந்து ஹீட்டிங் மூலமாக தான் வந்து குக் பண்ணுறோம். எது வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் வந்து ஃபியூயல்ஸ். கோல், ஃபயர் வுட், கெரோசின் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஃபியூயல்ஸ். கோல் அண்ட் வுட் ஸ்டவ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஸ்மோக் வந்து ரிலீஸ் ஆகும். அதனால வந்து நமக்கு பொல்யூஷன் ஆகும். நவடேஸில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஹாட் பிளேட்ஸ் அவன் வந்து எலக்ட்ரிசிட்டி மூலமாக வந்து ரன் ஆகுது. அதனால அதுக்கு எந்த ஒரு ஃபியூயலுமே தேவையில்லை. நெக்ஸ்ட் சோலார் குக்கருக்கு வந்து ஃபியூயல் தேவையில்லை. அது வந்து சோலார் எனர்ஜி மூலமா ஒரு ஃபுட்டை வந்து குக் பண்ணிக்கும். சோலார் எனர்ஜினா சன்ல இருந்து கிடைக்கிறதா வந்து சோலார் எனர்ஜி. அதனால நமக்கு வந்து ஃபியூயல் வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட் எந்த ஒரு ஸ்மோக்குமே வந்து ரிலீஸ் ஆகாது. நெக்ஸ்ட் யுடென்சில்ஸ் யூஸ்டு ஃபார் குக்கிங் ஃபுட். காமனா வந்து யுடென்சில்னா வெசல். அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா குக்கிங், ஸ்டோரிங், ப்ரிசர்விங் வேரியஸ் பர்பஸ்க்கு வந்து அந்த யுடென்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏர்லியர் டைம்ல பாத்தீங்கன்னா கிளே, ஸ்டோன், வுட், காப்பர், பிரான்ஸ், சில்வர், கோல்டால செய்யப்பட்ட யுடென்சில் வந்து யூஸ் பண்ணோம். ஒரு யுடென்சில் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா அது எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றோமோ அதையே டிபெண்ட் பண்ணி தான் வந்து அந்த மெட்டீரியலை வந்து செலக்ட் பண்ணுவோம். டெசர்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எர்த்தன் யுடென்சில்ஸ் மண்பாண்டங்கள் தான் வந்து யூஸ் பண்றாங்க. நிறைய ட்ரீ இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உட்டால செய்யப்பட்ட யுடென்சில் தான் வந்து யூஸ் பண்றாங்க. இந்தியாவில் வந்து சம் பார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மெட்டல் அண்ட் ஸ்டோனால செய்யப்பட்ட வெசல்ஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. மாடர்ன் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா அயன், அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால செய்யப்பட்ட யுடென்சில்ஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. பிரஷர் குக்கர் வந்து காமனா ஒரு ஃபுட்டை வந்து குக் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல இருந்து நமக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு ஃபுட்டுக்கு வந்து ஃப்ளேவரையும் டேஸ்டையும் வந்து கொடுக்குது. சில ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டுக்கு வந்து கலரை கூட கொடுக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்லையும் ஒவ்வொரு ஸ்மெல்லையும் வந்து இருக்கும். இந்தியா வந்து ஸ்பைசஸ்ல ரொம்பவே வந்து ஃபேமஸ். காமனா யூஸ் பண்ற ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆசஃபோடேடா, சில்லி, கிளாவ், கியூமின் சீட், கார்டமம், பெப்பர், மஸ்டர்ட் சீட்ஸ், டர்மரிக், மின்ட், கொரியாண்டர் இது எல்லாமே வந்து நம்ம காமனா ஒரு ஃபுட் வந்து குக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். அது மட்டும் பிக்சர்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் டூ யூ நோல என்ன பார்த்தோம்னா சால்ட் வந்து ஒரு ஃபுட்டுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக வந்து யூஸ் பண்றோம். ஆனா வந்து அது வந்து ஸ்பைசஸ் கிடையாது. நெக்ஸ்ட் கேரளால வந்து தேக்கடிங்கிற ஒரு வில்லேஜ் வந்து லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து சொல்லுவோம். ஏன்னா அது வந்து 1/4 of the world total spices வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த வில்லேஜ்ல தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.